வெல்கம் பேக் டு அவர் சேனல். எங்கள் கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸில் நிறைய பேருக்கு பற்களுக்கு இடையில தான் சொத்த ஆரம்பிச்சிருக்கு. அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, நான் டெய்லி 2 தடவை கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு ஏன் சொத்தப்பல் வருதுன்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நாங்கள் டென்டல் ஃப்ளோஸ் சஜஸ்ட் பண்ணுறோம். டென்டல் ஃப்ளோஸிங் எதுக்காக பண்ணணும்னு தெரியறதுக்கு இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சாப்பிடும்போது சின்ன சாப்பாட்டு துகள்கள் எல்லாம் பல்லுக்கு இடையில் போய் ஒட்டிக்கும். இந்த துகள்கள் மேலே பாக்டீரியா வளர்ந்த பிளாக் அப்படிங்கிற அழுக்கு லேயர் ஃபார்ம் ஆகும். பற்கள் மேலே பாக்டீரியா ரொம்ப நேரம் ஒட்டி இருக்கும்போது அந்த பாக்டீரியா உண்டாக்குற ஆசிட்னாலே பல் சொத்தை வரும். இந்த அழுக்கு லேயரில் உள்ள பாக்டீரியா பல்லு ஈறுகளில் இன்ஃபெக்ஷன் உண்டாக்கும். இது பல்லு வீக் ஆகிறதுக்கு காரணமாகும். நம்மளோட நார்மல் டூத் ப்ரஷ் பல்லு இடுக்கில் நுழையாது. அங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு டென்டல் ஃப்ளோஸ் மட்டும்தான் யூஸ் ஆகும். டெய்லி 1 தடவை நைட்டு மட்டும் ஃப்ளோஸிங் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் எப்போ அவங்களாவே ப்ரஷ் பண்ணுறாங்களோ அப்போவே ஃப்ளோஸிங் சொல்லிக் கொடுங்க. ஃப்ளோஸிங் எப்படி பண்ணணும்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். உங்கள் சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களே தெரியறதுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.